ஓகே கைஸ், இந்தியா வந்து ஒரு பயங்கரமான ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் வின் பண்ணியிருக்கானுங்க பங்களாதேஷோட. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எங்க பார்த்தாலும் இந்தியா இந்த ரெக்கார்டை உடச்சிட்டானுங்க, அந்த ரெக்கார்டை உடச்சிட்டானுங்க, அதுதான் வந்துட்டு இருக்கு. நானே அப்படிதான் நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு 2 நாள்ல ஒரு டெஸ்ட் மேட்ச் எல்லாம் எவனும் முடிச்சு பார்த்தது இல்லை. இதெல்லாம் டிரா ஆக வேண்டிய மேட்ச். இதெல்லாம் டிரா ஆக வேண்டிய மேட்சை இந்தியா வந்து முடிச்சிருக்காங்க. என்னடா பெரிய பேஸ்பால்லாம் கோபால் தெரியுமாடா? கோபால் தெரியுமா? இனி பாரு, ஃபுல்லா கோபால் தான். சாம்பியன்ஸ் டிராஃபியா இருந்தாலும் சரி, என்ன கவாஸ்கரா இருந்தாலும் கோபாலா தான் இருக்க போகுது. பார்ப்போம். கோபால் வந்து என்னதான் இருந்தாலும் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி வச்சுதான் நான் கௌதம் கம்பீர் வந்து எப்படி அப்படின்னா டிசைட் பண்ண போறோம். நியூசிலாந்து டெஸ்ட் வருது, அதுவும் சரி. பார்டர் கவாஸ்கர் வருது, அதையும் பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். பங்களாதேஷ் ஒரு பெரிய டீம்லாம் ஒன்றும் இல்லை. பாகிஸ்தானோட நல்லா தான் விளாண்டானுங்க. பட் பாகிஸ்தான் கொஞ்சம் கேவலமாக தான் விளாண்டானுங்க, அதையும் ஒத்துக்கணும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி விக்டரி வந்து எந்த டீமோட அடிக்கிறதும் கஷ்டம் தான். எல்கேஜி பையன் பிடிச்சி அடிச்சுட்டு இருந்தாங்க உட்காந்து இந்தியன் டீம்லாம். ஃபர்ஸ்ட் இந்த கான்பூர் டெஸ்ட்டுக்கு வரும், என்ன நடந்துச்சு அப்படின்னு. டெஸ்ட்ல இந்தியா நம்ம டாஸ் ஜெயிச்சோம். ரோஹித் சர்மா பவுலிங் எடுத்தான். ஃபர்ஸ்ட் டே நல்லா போச்சு. 100 என்னமோ அடிச்சானுங்க பங்களாதேஷ். 3 விக்கெட் தான் போச்சு. டீசெண்டா பேட்டிங் ஆனானுங்க. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, மழை பெஞ்சு 2.5 நாள் போயிட்டு. அதாவது இந்த கான்பூர் கிரவுண்டு ஒண்ணுதான், விமனோட புசியும் ஒண்ணுதான். எப்பவுமே வெட்டாதான் இருக்கும், எப்பவும் வெட்டாதான் இருக்கும். அதுல ஒரு நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டமும் கிடையாது. மழை பெஞ்சிட்டு தங்கிடும். அந்த சின்னசுவாமி ஸ்டேடியம் ஆகி டக்குன்னுலாம் கரைஞ்சு போயிடாது. நல்ல டக்குன்னுலாம் எடுக்க முடியாது அங்க. ஸோ 2 நாள் வேஸ்டா போச்சு. நான் என்ன நினைச்சேன், ஓகே டெஸ்ட் வேர்ல்ட் கப்க்கு நம்ம செலக்ட் ஆகணும்னா டீம் வின் பண்ணியே ஆகணும். ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா ஸ்ரீலங்காவும் பயங்கரமா பண்றானுங்க. ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, அந்த 3 பேர்ல தான் யாரோ வந்து ஃபைனல் வர போறோம். நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுட்டு ஆஸ்திரேலியாவா ஸ்ரீலங்காவா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம வின் பண்ணி ஆகணும்னு இருந்துச்சு. பட் எப்படி இருந்துச்சுன்னா, சீரீஸ் நம்ம ஜெயிச்சிருவோம், பட் இந்த மேட்ச் டிராவ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ஏன்னா 2 நாள் தான் இருந்து. இதுல எங்க புடுங்க முடியும்? ஏன்னா பங்களாதேஷ் வந்து டீசெண்டா ஆடிட்டு இருந்தாங்க. கேவலமா விளாண்டாலும் பரவாயில்ல, டீசெண்டா நின்றுட்டாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகே இந்தியா டிரா பண்ண போறாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்துட்டு செஞ்சுரி போட்டு சீன் போட போறாங்க டிராவ் ஆன மேட்ச்ல. ஏன்னா விராட் கோலி ஃபார்ம்ல இல்லாதனால ஓகே இது ஒரு நல்ல சான்ஸ். விராட் கோலி வந்துட்டு ஒரு செஞ்சுரி போடுறதுக்கு, இல்ல ரோஹித் சர்மா செஞ்சுரி போடுறதுக்கு வந்து நல்ல சான்ஸா இருக்க போது டிராவ் ஆகும். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். கான்பூர் மக்கள் வந்து ஜாலியா இருக்க போறானுங்க, பீப்புள்ஸ் வந்து ஜாலியா இருப்பானுங்க அப்படின்னு நினைச்சிருவாங்க. பார்த்தாங்க நடந்ததே வேற. பவுலர்ஸ் அஸ்வினும் சரி, ஆகாஷ் தீப்பும் சரி, பும்ராவும் சரி, எல்லாருமே நல்லா போட்டாங்க. சிராஜ் எல்லாருமே. நான் அந்த பவுலிங் போட்டு முடிக்கும் போது கூட நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே டிரா தான் பண்ண போறாங்க. ஏன்னா மூணு வாட்டி பேட்டிங் பிடிக்கணும். இந்தியா திருப்பி பேட்டிங் பிடிக்கணும், பங்களாதேஷ் திருப்பி பேட்டிங் பிடிக்கணும், திருப்பி இந்தியா பேட்டிங் பிடிக்கணும். எப்படியும் டைம் ஆயிரும், அப்படிலாம் பத்தாதுன்னு நினைச்சேன். பார்த்தா உள்ள வந்தோன்னா அட்டாக்கு அட்டி தான். ஜெயஸ்வால், ரோஹித் சர்மாலாம் ஃபர்ஸ்ட் 2 பால் 6. டேய் நான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் வந்தானுங்க பேட்டிங் பிடிக்க. முடிக்கிறதுக்குள்ள ஒரு 100 ரன் தாண்டி போயிட்டே இருக்கானுங்க. எங்கேயோ கிட்டத்தட்ட 35 ஓவர்ஸ்ல 285 ரன் கிட்ட அடிச்சிட்டானுங்க லீடு வச்சு. 285 ரன்ஸ் 9th விக்கெட்ல டிக்ளேர் பண்ணியிருக்கானுங்க. தெனாவெட்டா எல்லாமே அடிச்சான். ஜெயஸ்வால்னா காட்டடி, ரோஹித் சர்மா அடி. ஃபர்ஸ்ட் இந்த அம்பையர் நான் சொல்றேன், இந்த ரிச்சர்ட் கேட்டர்பெல் அம்பையர், இந்த கேட்டர்பெல் அம்பையர் இருக்காரு பாத்தீங்களா? ஐ திங்க் ரிச்சர்ட் தானே, ரிச்சர்ட் அம்பையர். இருக்கிறதுலே ஒஸ்ட் அம்பையர் ரிச்சர்ட் கேட்டர்பெல் தான் எனக்கு தெரிஞ்சு. கேட்டர்பெல் தான் எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் அம்பையர். நான் இந்த மாதிரி ஒஸ்டான அம்பையர் பார்த்தது இல்லை. அது மட்டும் இல்லை, எத்தனை வாட்டி அவர் நர்வஸ் ஆகிறாரு தெரியுமா? ஒரு அவுட்டு கொடுக்கணும், அவரு இது கொடுக்கணும், அவ்வளோ நர்வஸ் ஆகிறாரு. இப்படி டக்குன்னு தூக்கிடுவாரு. அப்படி இல்லை அவருக்கே வந்துட்டு நீங்களே பாருங்களேன், எத்தனை வாட்டி தப்பா கொடுக்காரு. ரோஹித் வந்து டென்ஷன் ஆகி தான் அடுத்த பாலே அவுட் ஆவான். தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத ஒரு இதுக்கு வந்து எல்பிடபிள்யூ அவுட்டு கொடுப்பாரு. ரோஹித் சர்மா டென்ஷன் ஆவான், அந்த இதுக்கு எதுக்குடா கொடுத்த அப்படின்ற மாதிரி. அடுத்த பால் தூக்கிடுவான். மேதி ஹாசன் மெராஸ் வந்து தூக்கிடுவான். பட் மெராஸ் வந்து நல்லா தான் பவுலிங் போட்டான், அதையும் சொல்லணும். இந்த கேட்டர்பெல் வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்கு. அந்த கேட்டர்பெல் இது ஒரு ஒஸ்டான அம்பையரிங், அதையும் நான் சொல்லிடுறேன். பாத்துக்கங்கடா பிசிசிஐ, அவர் சரியில்லை கொஞ்சம். எல்லாரும் இந்த ரோனி ரன் அவுட் வச்சு ஊம்பிட்டு இருக்கானுங்க. 2019 வந்து அவர் தான் அம்பையரா இருந்தாரு. டோனி ரன் அவுட் ஆகிறத பார்த்து அம்பையரே ஃபீல் பண்ணாரு அப்படின்றீங்க. டே அது கஷ்டமான ரன் அவுட்ரா, அதனால அம்பையருக்கு வந்து அவருக்கு தான் கஷ்டமா இருக்கு. ஓ அப்படின்ற மாதிரி க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு. தோனி ரன் அவுட் ஆனாரு அப்படின்லாம் யாரும் வருத்தப்படல. டோனி ஃபேன்ஸ் மட்டும்தான் இப்படி சொம்படிப்பானுங்க. அம்பையரே பார்த்து அழுதுட்டாரு டோனி ரன் அவுட் ஆகுது. என்னடா பேசுறீங்க? கெட்டர்பெல்லுக்கும் டோனிக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? அஃப்கோர்ஸ் நீங்க போய் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா எஸ் டோனி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஏதாவது கதை விடுவாரு. ஏன்னா இந்தியன்ஸ் அப்படிதானே. இந்தியன்ஸ்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? புரியுதா? ஸோ அது நடக்கும். இந்த அம்பையரிங்கை பத்தி சொல்றேன். இவர் ரொம்ப ஒஸ்ட் அம்பையரா இருக்காரு. நெக்ஸ்ட் வந்ததுல இருந்து அடி, எல்லாருமே அடி. விராட் கோலி அடிச்சான். ரிஷப் பண்ட் கொஞ்சம்னா விராட் கோலி ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்பான். அதை பார்த்துருப்பீங்க. விராட் கோலி ஏற்கனவே ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தான் விளையாண்டுட்டு இருந்தான். வந்தோன்னே ரிஷப் பண்ட் ரன் அவுட் ஆக்கி விட்டுருப்பான். அந்த பவுலர் முட்டா பயலுக்கு அந்த அறிவு கூட இல்லை, கழித்துக்கோ அந்த அறிவு கூட இல்லை, ஓடி போய் அடிக்கலான்னு தூக்கி எறிஞ்சா விராட் கோலி உள்ள வந்துட்டான். வந்து கண்ணாலே எரிச்சிட்டு இருந்தான் உட்காந்து ரிஷப் பண்ட் அப்படியே போய் சமாளிச்சு கெட்டிலாம் பிடிச்சி ஓகேப்பா இல்லை ஒன்றும் இல்லப்பா தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி என்னவோ பண்ணா. ஓகே
KL ராகுல் சூப்பரா விளாண்டான், சான்ஸே இல்லை. KL ராகுல் செமையா விளாண்டான். ஆகாஷ் தீப் கூட வந்து டக்கு எல்லாருமே வந்து டக்குன்னு முடிச்சுட்டு போனாங்க. சிராஜை தவிர எல்லாருமே வந்து விளையாண்டுட்டாங்க. சிராஜ் வர்றதுக்கு முன்னாடி வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, ரோஹித் சர்மா வந்து எதுக்கு வந்து விவ் ரிச்சர்ட்சன் வந்து வெளியே விடணும், விவ் ரிச்சர்ட்சன் உள்ள வச்சுட்டு இன்னொரு நாள் தலைவனை வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள ராஜா மாதிரி இருக்கும் போதே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வேண்டாம் சார் உள்ள இருக்கட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்ல, 2 பயங்கரமான கேட்ச்லாம் பிடிச்சான்பா சிராஜ், டைவ் அடிச்சு பாஞ்சுலாம் பிடிச்சான். ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் பிடிச்சான், சும்மா தூக்குனானா என்னமோ பிடிச்சிட்டான், கையில மாட்டிக்கிட்டு தலைவனுக்கு. பா என்ன மேட்ச்ப்பா. சரி, அந்த டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்னன்னா, சரி பேட்டிங் இந்தியா அடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட பங்களாதேஷ்லாம் அசிங்கமா இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் அந்த அடி அடிக்கும் போது. ஓடிஐல கூட அந்த அடி அடிப்பானுங்களான்னு தெரியாது இந்தியா. 35 ஓவர்ல எவ்வளோ 285 சம்திங், 50 ஓவர் கூட முடியல, அதுக்குள்ள 285. எல்லாருமே பால்ஸோட அதிகமாக தான் ரன்ஸ் அடிச்சிருக்கானுங்க டெஸ்ட் மேட்ச்ல, அந்த அளவு ஃபாஸ்டா. ஸோ அதுலேயே வந்து தெரியுது எவ்வளோ வந்து ரோஹித் சர்மாவுக்கு வந்து வின் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி இருக்கு அப்படின்னு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரோஹித் சர்மா சைடில். டிரா ஆக்கணும் அதெல்லாம் கிடையவே நான் மேட்சை வின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் ரோஹித் சர்மா அப்ரோச் இருந்து, கௌதம் கம்பீர் அப்ரோச் இருந்து, அது அப்படியே தனியா தெரிஞ்சு. அது எனக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்து பார்க்கவே. ஓகே நம்ம வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. நான் சரி பேட்டிங் தான் இப்படி நடக்கும், அப்போ பங்களாதேஷ் பேட்டிங் பிடிப்பானுங்களே, அவனுங்க ஸ்டொக் வச்சு சாவடிச்சிருவானுங்கல்ல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பவுலிங்கும் நல்லா போட்டாங்க நம்ம பசங்க. அஸ்வினும் சரி, ஆகாஷ் தீப்லாம் செமையா போடுறான். ஆகாஷ் தீப்லாம் சென்னையில வச்சுனா சூப்பரா போட்டான். ஆகாஷ் தீப்பும் சரி, பும்ராவும் சரி, எல்லாரும் சூப்பரா போட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேட்டிங் பிடிச்சி ஜெய்ஸ்வால் 50 போட்டு விராட் கோலி பிச் ரன்னு மறுபடியும் வின் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பயங்கரமான வின்னு தான் இந்த கான்பூர்ல நடந்தது. பைசா ஹவுஸில் எனக்கு தெரிஞ்சு கான்பூருக்கு காத்து இருந்தானுங்க கான்பூர் ஃபேன்ஸ்லாம். டிக்கெட்டை வாங்கிட்டு மழை பெஞ்சிட்டு மேட்சே பார்க்க முடியல அப்படின்னு மண்டே கட் அடிச்சுட்டுலாம் வந்திருப்பானுங்க. போனா சரியான மேட்ச், அங்க எந்த அடி அடிக்கிறானுங்க உட்காந்து, எல்லாருமே அடிச்சிட்டானுங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கோலி அடிக்கிறான், ரோஹித் அடிக்கிறான், ஜெய்ஸ்வால் அடிக்கிறான், சுமன் கில் அடிக்கிறான், KL ராகுல் எல்லாருமே அடிச்சாச்சு. பவுலர்ஸ் கூட உட்காந்து அடிச்சிட்டு இருந்தானுங்க. நம்ம விவ் ரிச்சர்ட்சனை தவிர அவர் கொஞ்சம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் பயங்கரமாச்சு. இன்னொன்னு, யாரு ஃபைனல் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஃபைனல் வரணுமா? இந்தியா கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபைனல் தான். எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான். நியூசிலாந்து கேவலமா விளாடுறாங்க, இங்கிலாந்துனா சொல்லவே வேண்டாம். பேஸ்பால்ன்றாங்க. என்ன பொறுத்தவரை பேஸ்பால்லாம் ஒரு ஃபெயிலியர் என்ன கேட்டனா. ஒரு டைம்ல வந்து பேஸ்பால் நல்லா இருந்து பிரெண்டன் மெக்கலம் அப்படி கொண்டு போகும்போது. ஏன்னா 2019 வேர்ல்ட் கப்லாம் இங்கிலாந்து ஜெயிக்கும் போது இங்கிலாந்து வந்து ஒயிட் பால்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. ஒரு டைம்ல வந்து ரெட் பால்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒயிட் பால்ல கோட்டையை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஆயின் மார்க்கன் வந்து ஒயிட் பால்ல ஸ்ட்ராங் ஆக்கிட்டான், பட் ரெட் பால்ல கோட்டையை விட்டுட்டாங்க. பட் ஓரளவு பேலன்சிங்கா தான் இருந்துச்சு. நடுவில் அந்த லாக்டவுன் டைம்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது பேஸ்பால் பிரெண்டன் மெக்கலம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் மேட்சை எப்படி கொண்டு போயிட்டானா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வந்தவனே அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து இங்கிலாந்து வந்து மோசமான நிலைமையில இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போற வரதான். கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நார்மல் டெஸ்ட் மேட்ச் லேண்டாதான் வின் பண்ண முடியும். எல்லா மேட்சும் அட்டாக்கிங் அப்ரோச்சே எடுத்தேன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகுது டெஸ்ட் மேட்ச்ல. புரியுதா? இதுதான் நம்ம இந்தியால வந்து இதே தான் ட்ரை பண்ணானுங்க. ஜெய்ஸ்வால் 2 செஞ்சுரி அடிச்சு அமுக்கிட்டான் இங்கிலாண்டே அப்படியே. ஸோ அது வந்து ஒரு லெவலில் வரதான். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் சூப்பராக விளாடுறானுங்க கைஸ். நியூசிலாண்டுலாம் எதுக்கு இருக்கானுங்கன்னு தெரியல. ஒரு ஃபயரே இல்லாமல் இருக்கானுங்க நியூசிலாண்டு. எவனாவது டென்ஷன் ஆவீங்களாடா நியூசிலாண்டு? எனக்கு அதுதான் ஒரு கொஸ்டின் இருக்கு. உண்மையிலே இவனுங்கெல்லாம் டென்ஷன் ஆவானுங்களா மாட்டானுங்க நியூசிலாண்டு? ஒரு ஃபயரே ஒருத்தன்ட்ட கூட ஒரு அக்ரெஷனே இல்லை. ஒருத்தன் கூட ஒரு ஸ்லெட்ஜ் பண்ண மாட்டேங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்க. ஏன்டா அப்படி ஃபயரே இல்லாம இருக்கீங்க? ஸ்ரீலங்கன் சூப்பரா விளாடுறாங்கடா. குசால் மெண்டி செஞ்சுரி போடுறான், கமிந்து மெண்டி செஞ்சுரி போடுறான், சண்டிமல் செஞ்சுரி போடுறான், டாமினேட் பண்ணிட்டானுங்க. கிட்டத்தட்ட விட்டு ஆஸ்திரேலியாவை அடிச்சுட்டு அவங்க மேல வந்துருவானுங்க போல. பாத்ரா வந்து இவங்க வேர்ல்டு கப்ல வந்து டெஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து நம்மள அடிச்சிட போறானுங்க. அவனுக்கு ஏற்கனவே வந்து ஓடிஐல நம்ம அடிச்சிட்டானுங்க. கொஞ்சம் ஸ்ரீலங்கா வந்து ஜெயசூர்யா கோச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. கொஞ்சம் ரொம்ப பார்த்து தான் விளையாடுவாங்க. ஏன்னா நான் ஜெயசூர்யாவுடைய பழைய வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். முன்னாடி ஒரு சின்ன பையனை உட்காந்து திட்டிட்டு இருப்பாரு அவன் ஒழுங்கா விளையாடாததுக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அவருடைய கோச்சிங் வந்து எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ணும் உள்ள பீப்புள்ஸோட அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு மேலே ஸ்ரீலங்கன் கீழே போகிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ரொம்ப பட்டுட்டாங்க, அவ்வளோதான். மேபி அந்த சேஞ்ச் ஓவர் இதாக கூட இருக்கலாம். ஸ்ரீலங்கன்ஸோட டேர்ன் ஓவருக்கு வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சு அவங்க மேலே வர்றதா கூட இருக்கலாம். எனக்கு ஆஸ்திரேலியாவில் பார்டர் காஸ்கரில் அடிக்கணும். எனக்கு அதுதான் மெயின். அவனுங்களை ஆஸ்திரேலியாவை அடிக்கணும். அந்த கூதிமனுங்களை அங்கே வச்சே பேட் கமிங்ஸ் வந்து எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். எல்லாருமே நம்ம அடிச்சோன்னா ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்படி இல்லையா டிசைடர் மாதிரி இருக்கணும். 2-2-3 அந்த 2-2-3 அந்த மாதிரி இருந்தாலும் சூப்பராக இருக்கும்.
எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆஸ்திரேலியா 5 மேட்சும் தோக்கணும், பேட் கமிங்ஸை பார்த்து நான் சிரிக்கணும் அப்படியே. வா டிராவிஸ் ஹெட் எங்க போனாலும் டிராவிஸ் ஹெட்டா தான் இருக்கு. அப்பா என்ன அடிக்கிறான், ஏதோ பிக் பாஸ் லீக் மாதிரி அடிச்சுட்டு இருக்கா. எங்க போனாலும் ஒரு ரெக்கார்டை வச்சிடறான்டா. T20 வந்து அங்க ஒரு அடி, ஸ்காட்லாண்டோட விளையாடுறான், பொழந்து எடுக்கிறான், 24 பால்ஸ்ல 80 என்னமோ அடிக்கிறான். இங்க இங்கிலாண்டோட வரான், 154 அடிக்கிறான். ப்ளூ ஜெர்சியை பார்த்தாலே பொழந்து எடுக்கிறான். எவன் ப்ளூ ஜெர்சி போட்டு, எதுக்கு ப்ளூ ஜெர்சி போட்டானுங்க ஃபர்ஸ்ட் இந்த இங்கிலாந்து? ஒரு ரெட்டு போட்டாருன்னா கூட கம்முன்னு இருப்பான். அவன் ப்ளூவை பார்த்தாலே ஒரு மாதிரி மிருகம் மாதிரி ஆயிடுறான். டிராவிஸ் ஹெட் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை, ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர்னா டிராவிஸ் ஹெட் தான். எந்த மேட்ச் போட்டாலும் அடிக்கிறான். அவங்களுக்கு டீமும் வந்து நல்லா இது பண்றாங்க, அவனை வந்து நல்லா பாத்துக்கிறாங்க. எப்போ டிராவிஸ் ஹெட் இறக்கி விடணும், எப்போ அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால டிராவிஸோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஸ்ரீலங்கன்ஸ் கூட நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், என்ன வேணாலும் நடக்கலாம். இதுக்கப்புறம் 3 T20 வருது பங்களாதேஷோட, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. சூரியகுமார் யாராவது வரலாம், நிறைய பேர் வருவாங்க. என்னை பொறுத்தவரை இந்தியன் டெஸ்ட் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கு. நிறைய பேர் சர்ஃப்ராஜ், ருத்ராஜ் அப்படி இப்படின்லாம் புலம்புவீங்க. இருங்கடா, நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு புதுசாலாம் ஆள் கொண்டு வரணும்? அந்த டைம்ல வந்து எதுக்கு சர்ஃப்ராஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா, அந்த இங்கிலாந்து டெஸ்ட்ல வந்து நிறைய பேருக்கு இன்ஜுரி இருந்து, விராட் கோலி மெயினா வரல, திடீர்னு KL ராகுல் பாதி மேட்ச்ல நான் வரமாட்டேன்ட்டான், ஸ்ரேயஸ் ஐயர் ஏதோ இன்ஜுரி அப்படின்னு போயிட்டான், நிறைய பேர் போயிட்டாங்க. அதனால சர்ஃப்ராஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் சர்ஃப்ராஸ் தான் போடணும்னு. அது ஒரு டைம் வரதான். ஏன் இப்போ வந்து யாருமே சர்ஃப்ராஸ் கான் தானே, என்னடா குழப்பறீங்க? சர்ஃப்ராஸ் கான் வந்து யாருமே வந்து போடணும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு டைம்ல போடணும் நீங்களே சர்ஃப்ராஸை போடுங்க. இப்போ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாமே இப்போ எல்லாம் ஜெய்க்வாருக்கு மாறிட்டாங்க. கில்லை தூக்கி வெளியே வச்சுட்டு ஜெய்க்வார் போடுங்கன்றீங்க. கில்லு நல்லா தானே விளையாடுறான், நல்லா விளையாடுறவனை தூக்கி வெளியே வச்சுட்டு எதுக்கு போடணும்ன்ற? நல்லா விளையாடுனா அது எப்படி ஆயிட்டானுங்கன்னா, இப்படிதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா வந்து செஞ்சுரி போட்டான் அந்த ஜிம்பாப்வேயோட. உடனே என்ன போட்டானுங்க, ஜெய்ஸ்வாலை வெளியே வச்சுட்டு அபிஷேக் சர்மா போடுங்கன்றாங்க. லூஸாடா நீங்க? அப்படி எல்லாரையும் தூக்கி வச்சு மாத்திக்கிட்டே உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டே இருந்தா டீமா என்னது? எதுக்கு சிராஜை டீமுக்குள்ள வச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்ல மொமெண்டம், அவன் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலும் அவன் டீமுக்குள்ள இருக்கிறது பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவா வைபா இருக்கிறதுனால அவனை வச்சிருக்கான். என்னை பொறுத்தவரை ஷமி வந்தாலும் அவனை தூக்கி வெளியே வச்சிடணும், அவ்வளவுதான். ஷமி வந்தாலும் தூக்கி வெளியே வச்சிருங்க சிராஜை. அவர் என்ன விபரிச்சிருச்சா வேணாலும் இருக்கட்டும், தலைவனை வெளியே வச்சுட்டு ஷமி உள்ள கொண்டு வந்துருங்க. ஸோ அதுதான் என்னோடது. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சென்னையோட டெஸ்ட் மேட்சுக்கு போவோம். சென்னையில் நடந்த டெஸ்ட் மேட்ச், இந்த மேட்ச் செம லக்கு. எவெல்லாம் மேட்ச் பார்க்க போறோம்னா செம லக்கு. நான்லாம் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், வெயில்ல சாவ போறானுங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் அந்த வெயில் அடிச்சிட்டு இருந்தேன். கரெக்டா மேட்சுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் கிட்டத்தட்ட அந்த டெஸ்ட் மேட்சே வந்து ஒரு ஓவர் நல்லா கிளவுட்ஸா இருந்து நல்லா ஒரு வெயில ஹைட் பண்ற மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கு பர்ஃபெக்டான ஒரு இதுனா அஸ்வினுக்கு தான். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவருக்கு தான். மேன் ஆஃப் த மேட்ச் இந்த சென்னையில வச்சு நடந்ததுக்கு அவருக்கு தான். நான்லாம் பங்களாதேஷ் சுருட்டிடுவானுங்க அப்படிதான் நினைச்சேன். நம்மளை ஓகே பாகிஸ்தான் அடிச்சுட்டு வரானுங்க, நடந்துருமோ ஒருவேளை நம்மளை வந்து அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அஸ்வின் நின்றுட்டாரு. அஸ்வின் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா விளாண்ட மாதிரி இருந்து, ஒரு இது கூட பேட் ஷாட் இல்லை, பெர்ஃபெக்டானது. ஜடேஜாவும் நின்றுட்டான், அஸ்வினும் நின்று பயங்கரமா மேட்சை கொண்டு போய் செஞ்சுரி போட்டு ஹோம் டவுன்ல வச்சு செஞ்சுரி போடுறதெல்லாம் சூப்பரானது. அதுவும் ஃபர்ஸ்ட் டேல போடுறது பயங்கரமா இருந்தது. அது மட்டும் இல்லை, 6 விக்கெட் ஹால் வேற, 5 விக்கெட் தாண்டி 6 விக்கெட் ஹால் போட்டு எடுக்கிறது. அதுக்கப்புறம் சுமன் கில்லோட செஞ்சுரி, ரிஷப் பண்டோடைய செஞ்சுரி. விராட் கோலிக்கு என்ன மண்டையில ஓடிட்டு இருக்குன்னே தெரியல. விராட் கோலி கொஞ்சம் லாஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்தான். அந்த பேட்ல பட்டு அந்த ரன் அவுட் ஆகாதது, பேட்ல பட்டு அவுட்டே ஆகாம விராட் கோலி வந்து ரிவ்யூ எடுக்காம போறதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கோ தெரியல, விராட் கோலிக்கு இன்ட்ரெஸ்டே ஏதோ இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலா அப்படிதான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. நான் ஏற்கனவே பழைய இதுல நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், விராட் கோலி அந்த போன வருஷம் 2023 செமிஃபைனல், வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல அந்த 50th செஞ்சுரி, அந்த பெரிய மைல்ஸ்டோன், அந்த ட்ரீம் மைல்ஸ்டோன் அடிச்சதுக்கு அப்புறம் ஐ டிடன்ட் see the same விராட் கோலி. எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இந்த விராட் கோலி அந்த ஃபயர் இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து விராட் கோலி சரியாவே விளையாடல. டெஸ்ட் வேர்ல்ட் கப் ஃபைனல்ல விளையாண்டான், பட் அந்த ஃபைனல்ல விளையாடுறது வந்து கஷ்டம் தான். விராட் கோலிக்கு அதெல்லாம் ஈஸி தான் என்னை பொறுத்தவரை. அந்த 78 வந்து, ஏன்னா விராட் கோலி எந்த மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணல, ப்ரெஷர் போட்டு அந்த மேட்ச் மட்டும் அடிக்கலாம் விராட் கோலியால. பட் ஐ டென்ட் see the old கோலி. இந்த ஹங்கர் இருக்கும் தெரியுமா, ரன் அடிக்கணும், அந்த விராட் கோலிமா எனக்கு தெரியல. மேபி கம்பேக் கொடுக்கலாம், அந்த நியூசிலாந்து டெஸ்ட் வருது. ஏன்னா விராட் கோலி இனிமேல் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் மட்டும் தான் விளையாட போறான். சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர டெஸ்ட் மட்டும் தான் விளையாட போறான். டெஸ்ட் மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி ODI வரும், அது வரை விளையாடலாம்.
என்ன பொறுத்தவரை விராட் கோலி ப்ரெஷரும் இல்லை, ரோஹித் சர்மாக்கு ப்ரெஷரும் இல்லை. மீதி யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நிறைய ப்ரெஷர் இருக்க போது மாறி மாறி ரெண்டுமே ஆடுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் தான் ஃபியூச்சர், அது நல்லாவே தெரியுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எனக்கு தெரிஞ்சு ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங் போட போறாங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் தான் டிசர்வ்டு ஓப்பனிங். சுமன் கில் வேணா எனக்கு தெரிஞ்சு கோலிக்கு எடுத்து சுமன் கில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு சீரியஸா. ஸ்ரேயஸ் ஐயரோட நிலைமை வந்து அவ்வளோ மோசமா இருக்கு. ஒரு வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப்ல ஹீரோ மாதிரி இருந்தான் அவன்லாம் பார்க்க. என்ன அடி ஸ்பின்னர் அப்படி நின்றுட்டாலே ஸ்ரேயஸ் ஐயர் பொழந்துருவான் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. எத்தனை 6 ஸ்ரேயஸ் ஐயர்லாம் மரியாதையெல்லாம் அடிச்சிட்டு இருந்தான் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு. இப்போ ஸ்ரேயஸ் ஐயரால இந்தியாவில் விளையாட முடியல அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இப்படிதான் வந்துட்டு கேஎல் ராகுலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் கூட போட்டதான் நான் கேள்விப்பட்டேன். யாரும் என்கிட்ட சொன்னாங்க, அதாவது நான் வந்து ரிட்டையர் ஆறேன் அப்படின்ற மாதிரி போட்டான். டக்குன்னு அதை போட்டு டெலீட் பண்ணிட்டான். ஸோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் பண்ட் தான் ஃபியூச்சர் அப்படின்னு. ஏன்னா இந்தியன் டீம் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க, பண்ட் ஃபியூச்சர் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பண்ட்ட என்னமோ ஒன்று இருக்கு, ரிஷப் பண்ட் என்னமோ ஒன்று இருக்கு. ஸோ அதனால கேஎல் ராகுலும் கண்டுக்கிட மாட்டாங்க கொஞ்ச நாள்ல. மேபி டெஸ்ட்ல வச்சுக்கிடுவாங்க, ஓடியெல்லாம் சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேரை போட்டுருவானுங்க எனக்கு தெரிஞ்சு ஓடியெல்லாம். ஸோ அதுதான் பார்க்க பாவமா இருக்கு. இப்போ கேட்டதுக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஏன் போடலை அப்படின்னு கேட்டனா அவங்க என்ன சொல்றாங்க, டொமஸ்டிக்ல வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, அதனால ஸ்ரேயஸ் ஐயர் போடலை அப்படின்றாங்க. என்னைக்கு நம்ம இந்தியன் டீம் வந்து டொமஸ்டிக் எல்லாம் பார்த்து வந்து போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இறக்கி விட்டா ஸ்ரேயஸ் ஐயர் எப்படியும் விளையாட தான் போறான் இந்தியாவுக்கு. கேகேஆர்ல சூப்பரா விளையாண்டான், வந்து டிராஃபியை அடிச்சு கொடுத்துட்டான். இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் நல்ல பேட்ஸ்மேன், ஸ்பின் ஆடுறதுக்கு ஒரு சரியான ஆள் உள்ள நல்ல அக்ரெசிவான பேட்ஸ்மேன். அவன் மோட்டிவேட்டடா இருக்கும் போது அவனை விளையாட வைக்கணும். தூக்கி வெளியே உட்கார வச்சிட்டானுங்க. இதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு இந்த டீமோட. டீம் எடுக்கிறாங்க, டீம் எல்லாரும் ருத்ராஜ் கொண்டு வரீங்க. பட் எனக்கு வந்து ருத்ராஜ் புரியுது, நீங்க வந்து ருத்ராஜை கொண்டு வரது ஒரு நல்லதுதான். பட் யாரை வெளியே வச்சுட்டு ருத்ராஜை கொண்டு வரணும் அப்படின்னு தெரியல. இப்போ யாராவது நல்லா விளையாடல அப்படின்னா நம்ம பண்ணலாம். சுமன் கில் நல்லா விளையாடுறான். போன வருஷம் 2023 ஃபுல்லா அவன் இயர் தான் 200 அடிச்சான். டெஸ்ட்ல T20ல ஒரு செஞ்சுரி அடிச்சான். IPL 3 செஞ்சுரி அடிச்சான். கிட்டத்தட்ட அந்த வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஒரு சிக் வந்துச்சு, அதுக்கு தான் அப்பதான் இஷான் கிஷனை உள்ள போட்டாங்க அவனுக்கு பதிலாக. இப்போ அவனும் வந்துட்டு இஷான் கிஷனும் காணாம போயிட்டான் மென்டல் பிரேக்ல. கண்டிப்பா இஷான் கிஷன் இடத்துலலாம் இருந்தானா தலைவலிக்கும் எனக்கு தெரிஞ்சு. தேவையானப்போ அவனை போட்டுக்கிடுவாங்க. சுமன் கில் இல்லாத போது சுமன் கில் வந்தோன்னா அவனை தூக்கி வெளியே வையும்பாங்க. இப்போ அவனை கூப்பிட்டோன்னா அவனே வந்துட்டு நான் வரல அப்படின்னு எனக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டான், காணாம போயிட்டான். பாவமாக தான் இருக்கு. நிறைய பேர் இந்தியன் பிளேயர்ஸ் இப்படி தான் ஆறானுங்க. பிருத்திவி ஷான்னு ஒருத்தன் இப்படி தான். ஆனால் இஷான் கிஷன் இப்போ அந்த மாதிரி தான் ஆற மாதிரி. ஸ்ரேயஸ் ஐயர் காணாமல் போகிறான். எங்கடா போறீங்க? எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீலிங்கை கூட அப்படியே வச்சுக்கிட விட மாட்டீங்களாடா. தூக்கிட்டு ஓடி போயிடறானுங்க எங்கேயோ. இவன் அந்த அன்னைக்கு பார்த்தா இப்போ ஷமி என்னன்னா, ஷமியை பார்த்தே வருஷம் ஆயிட்டுறா. ஷமி போன வருஷம் பார்த்ததுடா ஷமி. இப்போ யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு டே என்ன, October 5. போன வருஷம் வேர்ல்டு கப்பே ஆரம்பிக்க போகுது. நான் போய் ஸ்டேடியம்ல உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்த டைமே வரப்போகுது. ஆஸ்திரேலியன் மேட்ச் ஸ்டேடியம்ல உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சென்னையில. அந்த வேர்ல்டு கப் டைமே வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிய போகுது. நிறைய பேர் காணும். ஸோ அது மட்டும் தான் இருக்குது. மற்றபடி கம்பீரோடைய கோச்சிங் பார்த்தீங்கன்னா, கம்பீரோடைய கோச் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல செம்ம டென்ஷன் ஆயிட்டேன். ஸ்ரீலங்கன் சீரீஸ்ல மட்டும் அவர் ஒழுங்கா அந்த ஆர்டர்ல இறக்கி விட்டுருந்தேன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் தப்பா இறக்கி விடாம அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்ரேயஸ் ஐயர்லாம் நல்லா விளையாண்டுருப்பான்னு தான் எனக்கு தோணுது. தேவையில்லாம இந்த அக்சர் பட்டேல் மேலே ஏற்றி விடுறேன், டூபேவை மேலே ஏற்றி விடுறேன் குழப்பிட்டு இருந்தார் உட்காந்துட்டு. IPL மாதிரி ஏதோ பண்றதா வித்தியாசமா பண்றதா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் ஓவர் ரேட்டட்னு ஒரு வீடியோவே போட்டேன். அவ்வளோ கடுப்பா இருந்தேன் எனக்கு அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. பட் எனக்கு இன்னும் வந்துட்டு எனக்கு டவுட்டா தான் இருக்கு கம்பீர் வந்து எப்படி அப்படின்னு. ஏன்னா நம்ம பங்களாதேஷை வச்சுட்டு நம்ம கம்பீரோட ஸ்டைல் எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட பேஸ்பால் மாதிரி அட்டாக் ஸ்டைல் தான். அந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட் விளாண்டாங்க. கம்பீருக்கு புதுசுலாம் இல்லை. ஒரு T20 ஸ்டைல் கம்பீரை கொண்டு போகணுமா, கம்பீர் கொண்டு போவாரு. பொறுமையா ஆடுற டெஸ்ட்டை ஜெயிக்க வைப்பாரா? பொறுமையா ஆடுற ஓடியை அவர் ஜெயிக்க வைப்பாரா? அதுதான் எனக்கு கியூரியஸா இருக்கு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வர ஃபுல்லா டெஸ்டா தான் இருக்க போகுது. பார்டர் கவாஸ்கர் வருது, ஆஸ்திரேலியாவில் வச்சு நடக்க போகுது. கண்டிப்பா ஆஸ்திரேலியானா ரிவெஞ்ச மைண்ட்ல வச்சிருப்பாங்க. நம்ம செமிஃபைனல்ல அன்னைக்கு அடிச்ச செமிஃபைனல் தான் அது, சாரி அந்த T20 வேர்ல்ட் கப்ல அடிக்க ரோஹித் சர்மா அடிலாம் ஞாபகம் வச்சிருப்பானுங்க. அது ஆஸ்திரேலியாவில் வச்சு ஆஸ்திரேலியா அடிக்கிறது தான் கஷ்டம். இந்த வாட்டி கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கானுங்க. நிறைய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ்லாம் இருக்கானுங்க. ஓப்பனிங் தான் யார் வர போறான்னு தெரியல எனக்கு டெஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்து சீரீஸ் வருது, ஒரு ODIஸும் T20ஸும் வருது. அதுக்கப்புறம் டேரெக்டாக பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பாகிஸ்தானில் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கணும், வேற எங்கேயும் வேண்டாம். எனக்கு பாகிஸ்தானில் தான் நடக்கணும். ஹெல்த்து ஷூட்டிங்கு அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எனக்கு அங்கே தான்டா நடக்கணும். எனக்கு அங்கே தான் நடக்கணும். அங்கே தான் ஃபயராக இருக்கும். எல்லாரும் இந்தியாவை பூ பண்ணுவானுங்க. பாகிஸ்தானுக்கு புள்ள போனோன்னா இந்தியாவை பூ அப்படிமானுங்க. நம்ம அங்கே போய் அடிக்கணும், அதுதான் வேணும். எனிமியோட கிங்டம்ல போயிட்டு burn the boats and fucking kill them, அதுதான் வேணும் எனக்கு. அந்த காலத்துல கிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்து டெரிட்டரிக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிங்டம்ல வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், போட்ல வந்து அட்டாக் பண்ண வருவானுங்களா நிறைய பேர்.
இங்க வந்துட்டு அவங்க கிங்டம்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிடுவாங்களா, இந்த கிங்டம்ல உள்ளவங்க வந்து போட்டெல்லாம் எரிச்சிருவானுங்களா சுத்தி. எரிச்சோன்னா அவங்களால திருப்பி வெளியே போக முடியாதுல்ல. அந்த மாதிரி நம்ம இந்தியன்ஸ் அவனுங்க பண்ணணும். உள்ள வந்துட்டீங்களே இப்போ என்னடா பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அதை வின் பண்ணி வெளியே வரணும். எனக்கு அதுதான் வேணும். இதுதான் கைஸ், அகெயின்ஸ்ட் த கிரெயின் இருக்கணும், அகெயின்ஸ்டா போகணும், நமக்கு அகெயின்ஸ்டா தான் இருக்கணும். எல்லாமே நமக்கு ஃபேவரா இருக்கு, எங்க போனாலும் ஃபேன்ஸ் இருக்கானுங்க நமக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஃபேன்ஸ் இல்லாத ஒரே இடம் அப்படின்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான், பங்களாதேஷ் கொஞ்சம் சொல்லலாம். இந்த 2 இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்துட்டு அவ்வளோ கிரேஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் பாகிஸ்தானுக்கு வந்து போனோம்னா பாகிஸ்தான் வேணும்னே வெறி பிடிச்சு போய் அலைவானு. விராட் கோலியே பிடிச்சாலும் இந்தியா பாகிஸ்தான் வந்துன்னா வேணும்னே வெறுத்து போயெல்லாம் இருப்பானுங்க. ஸோ இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டா இருந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாகிஸ்தான் வந்து அநியாயத்துக்கு மோசமா விளையாடுறானுங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அவனுங்க வந்து டெஸ்ட் என்னதான் பண்றானுங்கன்னே தெரியல. பாகிஸ்தான் அவ்வளோ மோசமா விளையாடுறானுங்க. டெஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதை பத்தி கேரே பண்ணாத மாதிரி தான் இருக்கானுங்க அவனுங்க விளையாடுறத பார்த்தனா. ஸோ அதான் கைஸ், இதுதான் இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு. இதை பத்தி ரிவ்யூ போடணும்னு நினைச்சேன், எப்படி இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியா உள்ள நான் வந்து இந்த ரிவ்யூ போட வேண்டாம், டேரக்டா வந்து T20 முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலான்னு பார்த்தேன். பட் இந்தியா இன்னைக்கு விளையாண்டது வந்து சூப்பரா இருந்தது. முக்கியமா நேத்து அடிச்ச அடிக்கு வந்து என்ன அடிற, அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, நம்ம கன்ஃபார்மா தோக்க மாட்டோம் தெரியும், தோக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்து. ட்ரா தான் ஒன்று பண்ணா ட்ரா தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்த மேட்சை வின் பண்ணது வந்து சீனா இருந்து, செம சீனா இருந்து. எல்லாருமே சேலஞ்ச் பண்ணாங்க இந்தியாவை, எப்படி அவனுக்கு வின் பண்ணுவானுங்க இந்த மேட்சை, எப்படி 2 நாள்ல அவனுக்கு வின் பண்ணுவானுங்க அடிச்சு காட்டினா ரோஹித் சர்மா. புரியுதா? உங்களால பண்ண முடியல. உங்கால இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேப்டனா இருந்தார் தெரியும்ல, ஒருத்தர் நம்பர் 7 அப்படின்னு ஒரு ஜெர்சியில போட்டிருக்கோம். அவர்லாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண மாட்டார். ஸோ ரோஹித் சர்மா ட்ரை பண்ணியிருக்கான், அதனால நான் ரோஹித் சர்மா பாராட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் T20 மேட்ச் வரும், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கைஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தனா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இருந்தனா அவனுக்கு சேனல் அனுப்பி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. Okay guys, see another video and remember it, always be on top. Cheers.